அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. கந்தனின் அருள்நிலை பகிர்வாய் வேல் பகிர்வது நடப்பதற்கு முன்னிலையாய் சிவசபைதனை இன்று முதன்மையாய் வளர்த்தெடுத்த வாழை சித்தனே, உம் திருவடி பணிந்து உம்மை வாழ்த்த வந்தமர்ந்தோம். சிவசபையில் இருக்கின்ற கணங்களாய் சிவசபையில் வந்திருக்கின்ற கணங்களாய் கந்தர்வர்கள் வந்தமர்ந்தோம். சூட்சமமாய் பல்வேறு இனத்தவர்களும் வந்தமர்ந்திருக்கின்றார்கள். எங்களுக்கு பின்பு இன்று எவரையெல்லாம் நீர் அனுமதிக்கின்றீரோ அவர்களெல்லாம் வந்து உம்மை வாழ்த்துகின்றார்கள் என்று யாம் கந்தர்வர்களில் ஒருவனாய் கந்தர்வர்களின் அரசனாய் நின்று உன்னை வாழ்த்தி அமர்கின்றோம். எம்மோடு இணைந்து எம்மவர்த்தர்களும் இணைந்தாற்போல் வாழ்த்துகின்ற வாழ்த்து நிலைகளை பெற்று நிற்கின்ற சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு அனைத்து கந்தர்வர்களையும் உம் சிவசபையில் வந்து அமர்ந்திருக்கின்றோர் கந்தர்வ நிலை கொண்ட அனைத்து தேவகணங்களையும் அழைத்து உம்மை வாழ்த்த அனுமதி வழங்கிய சித்தனே, அந்நிலைக்கு உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் சிவஸ்வரூபமாய் நீர் அமர்ந்திருக்கின்றீர் என்ற நிலைதனை உணர்ந்தவுடன் இங்கு எவ்வாறு செல்வது, எப்பொழுது செல்வதென்று பல்வேறு கணங்களும் கந்தர்வர்களும் காத்திருந்தோம். அதற்கு ஒரு நல்நிலையாய் ஆற்றலது பீரிட்டு எழுகின்ற காலமது வந்திருங்கள் என்று சூட்சமமாய் நீர் உரைத்த உரைக்கு நிலை கேட்டு, ஏனென்றால் கந்தர்வர்களும் மற்ற தேவதைகளும் வந்து அமர்வார்களாயின் அவர்களுக்காக அத்தலம் மிக புண்ணிய தலமாக மாறி இருக்க வேண்டும். இல்லையென்றால் அவர்கள் சீற்றம் கொண்டு விடுவார்கள் என்ற நிலைக்கு சூட்சமமாய் எங்களை பொறுமை காக்க வைத்து ஒவ்வொரு வேல்பகிருக்கு மட்டும் அழைத்த சித்தனே, இன்று வருகின்ற நாங்கள் என்றும் இங்கிருந்து சில நபர்கள் சென்று வருவார்களே தவிர, ஆனால் எப்பொழுதும் ஒரு கந்தர்வ கூட்டம் சிவசபையில் தவமிருந்து கொண்டிருக்கும் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம். அதற்கு எங்கள் இனத்திற்கு வாய்ப்புதனை கொடுத்து ஓர் தளத்தை கொடுத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அகத்தியனின் அருள் வடிவாய் இவ்வாறு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் திருவடிவாய் இன்று உம் திருவடியில் அமர்ந்திருக்கின்றோம். யாவரும் பேரானந்தம் கொண்டு, ஏனென்றால் இத்தனை யுகங்கள் கண்டிருக்கின்றோம். ஒரு சித்தர் ஆங்காங்கு தவம் இருப்பார். அவரை சென்று காண்பதற்கு கூட எங்களுக்கு அத்தனை தடை நிலைகள் வரும். ஆனால் இன்று அனைத்து தேவ சித்த கணங்களையும் ஒரு நிலையாய் இணைத்து வைத்து பெரும் சபை அமைத்து அச்சிவ சபை இது என்று அதற்கு திருநாமமிட்டு அச்சபைக்கும் பல்வேறு பரிமாண நிலைகளை வைத்து திருச்செந்திலகமாகவும் அச்சபையை மாற்றி நின்று பரந்தாமனின் அருள்நிலை கொண்ட சபையாகவும் அதனை திருநிலையாக மாற்றி அமைத்த திவ்ய சித்தனே வாழ்த்துகின்றோம். திவ்ய தேசங்களெல்லாம் சென்றிருக்கின்றோம். ஆனால் பிரபஞ்சத்தின் திவ்ய தேசமாக இன்று உம் சபை விளங்குவதை கண்டு ஆனந்தம் கொள்கின்றோம். எங்கும் காணா பேரற்புத காட்சி அது இன்று உம் சிவசபையிலிருந்து வருகின்ற பேராற்றல் காட்சி என்று உரைக்கின்றோம். இன்னும் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். எப்பொழுது உம்மை காண்போம், உம்மோடு உரையாடுவோம் என்ற நிலை எங்களுக்கும் அவா இருந்தது. சூட்சமத்தில் உம்மோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். இதுபோல் வெளிநிலையாக இக்கலியுக மாந்தர்களுக்கு நாங்கள் இருக்கின்றோம். கந்தர்வர்கள், தேவர்கள், அப்சரஸ் தேவதைகளெல்லாம் உண்மை என்ற நிலைதனை உணர்த்துவதற்கு ஒரு வழி வேண்டும். அதற்கு ஒரு வடிகால் வேண்டும். அதற்கு என்ன நிலை எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் ஏடு திறந்து இன்று பிரம்ம முகூர்த்த வேளைதனில் ஆதித்தன் எழுவதற்கு முன்பு ஏடில் எங்களை அனைவரையும் எழ வைத்து ஒரு நிலை ஆசியாய் வழங்க வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்த சிவஸ்வரூப நாயகனே, சிவத்தின் வடிவாகவே அமர்ந்திருக்கின்றீர். உம் அருள் வடிவை கண்டு அனைவரும் பிரமித்து தவமிருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற தவ நிலையில் வருகின்ற ஆற்றல் போல் எங்களுக்கு வேறெங்கும் மிக எளிய நிலைகளாக ஆற்றல் கிட்டுவதும் அல்ல, கிடைப்பதும் அல்ல. அதுபோல் இங்கிருக்கின்ற பணிவு நிலை, இங்கிருக்கின்ற உயர் அமைப்பு நிலை, கட்டமைப்பு நிலை, ஒவ்வொரு தேவ சித்தர்களையும் கட்டி ஆளுகின்ற சபையில் இருக்கின்ற உயர்நிலை கொண்ட காவல் நிலைகளெல்லாம் இங்குதான் கண்டிருக்கின்றோம். வருவோர் யாவரையும்
ஒரு நிலையாக பாவித்து அவர்கள் யாவற்றுக்கும் தவமிருக்க தலங்களையும் சூட்சமமாய் கொடுத்து நின்று அவர்களும் பெறுகின்ற புண்ணியத்தை மீண்டும் அவர்களும் சிவசபைக்கு அதனை பகிர்ந்து செல்கின்றவாறு உயர்நிலை கொண்ட சபைதனை அமைத்தவனே சபையில் அமர்ந்து வாழ்த்துகின்றோம், சபையாய் நின்றவனை வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்று உன்னாமம் எங்கள் காதுகளில் ஒலிக்கின்ற பொழுதே ஏதோ ஒரு இன்ப நிலை, அது என்னவென்று புரியவில்லை. பின்பு உரைத்தான் வாழை சித்தன் என்பவன் சிவம் என்று. சிவம் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்ச நாயகர்கள், இதற்கு முன்பு இருந்த அனைத்து சிவனின் அருள் வடிவாய் இருக்கின்ற சிவஸ்வரூப சிவமகா வாழை சித்தன் என்று தற்சமயம் இருக்கின்ற சிவன் நாமும் கூறினார் அவனுக்கு. அதனால் நீங்கள் அடைகின்ற ஆனந்தம் என்று எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அந்நிலையை கேட்டு உன்னிலையை காண ஓடோடி வந்தோம். வந்த நிலையில் சிலரை மட்டும் உள் அனுமதித்தார்கள், பலரை உள் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் வருகின்றீர்கள், ஆனால் அங்கு இருக்கின்ற சபையில் மாற்று நிலை கொண்ட மாந்தர்கள் எவரேனும் வந்து வந்தால் அவர்களுக்கு சாபம் கொடுத்து சென்று விடுவீர்கள் என்ற நிலை இதனை உணர்ந்து எங்களை தடுத்தாட்கொண்டது சிவசபை கணங்கள் என்று யாம் உரைத்து, அவ்வாறு சிவசபையில் பெருநிலை பாதுகாப்பு நிலைகளையெல்லாம் சூட்சமத்தில் அமைத்து நின்று இன்று அப்பாதுகாப்பு நிலைதனை சற்று தளர்த்தி, வாருங்கள், எவர் வேண்டுமானாலும் வந்திருக்கட்டும், எம் அருமுகனின் வேல்பகிர்வு நிலைக்கு உங்கள் திருப்பகிர்வாய் உங்கள் ஆற்றலை பகிர்ந்து நில்லுங்கள் என்ற நிலைதனை உணர்த்தி அவர்கள் யாவரையும் எங்களை உள்ள அனுமதிக்க வைத்து தவமிருக்க இடம் கொடுத்த சித்தனை உம்மை தலைவணங்கி வாழ்த்துகின்றோம். இவ்வாறு எங்கு நிகழும், எப்பொழுது நிகழும் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். களி நிலை, இந்நிலையில் காணவொண்ணா நிலைகள்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கின்றவாறு ஒரு இனிய நிலை உண்டா என்று தேடிக்கொண்டிருந்தோம். அது அத்தேடுதலின் முடிவு எல்லை நிலை, எல்லைக்கு நாங்கள் வந்த நிலை என்று நாங்கள் உரைக்கின்றோம். அந்நிலைக்கு எங்களுக்கு அருள்நிலையாய் சூட்சம ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை அமர வைத்தவனே, எங்களுக்கு ஆசி கொடுத்து அழைத்தவனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் இன்று பிரபஞ்சத்தின் வடிவாய் இருக்கின்ற உம்மை வாழ்த்த பல்வேறு கணங்கள் இருந்த பொழுதும் இன்று கந்தர்வர்கள் யாவரையும் அமர்ந்த நிலையிலிருந்த அமரர்கள் யாவரையும் உம்மை வாழ்த்த இன்று நூலில் வந்து அமர வைத்த நிலைக்கு உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மோடு இனிவரும் காலங்களில் நாங்கள் கந்தர்வர்கள் நூல்களுக்குள் அமர்ந்து உமக்கு பணி செய்வோம், நூலாக இருந்து பணி செய்வோம். நூல் தாங்கிய சீடர்களுக்குள் கந்தர்வர்கள் எங்களுடைய கந்தர்வ கானங்களை பாடி உமக்கு பணி செய்வோம். கந்தர்வ கானத்தை கேட்கின்ற பொழுது மதிமயங்கி நிற்பார்கள் மானிடர்கள். சித்தன் மட்டும் நல்மதியோடு நின்று அதனை கேட்டு அதில் இருக்கின்ற உயர்நிலை வார்த்தைகளெல்லாம் என்னவென்று சீடர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களுக்கு விளங்க வைக்கின்ற உயர்நிலைகளெல்லாம் வருங்காலங்களில் நிகழும். இன்றுதான் வேல் பகிர்வு நடந்திருந்த காலங்களில் இன்றுதான் எங்களை நூலில் அமர வைத்து வாழ்த்தவே அனுமதித்திருக்கின்றார்கள் என்றால் எங்களை நூலில் அமர வைத்து பாட வைப்பதற்கு சற்று காலங்கள் ஆகும் சித்தா. அச்சித்தம் உண்மையாக நிகழும். அது நிகழ்கின்ற பொழுது சிவசபை தேவ சபை என்பதை இயல்பு நிலையில் காட்டி நிற்கும். அந்நிலைக்காக காத்திருக்கின்றோம். அது எப்பொழுது நிகழும் என்றும் சூட்சமத்தில் உணர்த்தப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு. அது உமக்கும் வேண்டினால் தெரியும் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு அறிவிக்க உரைத்த நிலையை தெரிவித்து நிற்கின்றோம். இவ்வாறு எங்களையும் உம்மோடு இம்மனிதர்களோடு மனிதர்களுக்கும் எங்களுக்கும் உறவாடு நிலை கூட இல்லாது, அவர்களுக்கு எங்கள் உரை கூட கேட்காது. அவர்களை விட்டு நாங்கள் எப்பொழுதும் அகன்றுதான் இருப்போம். தவத்தில் உயர்நிலை கொண்டவர்கள் கூட சில நேரங்களில் எங்களை அடக்கி ஆண்டு ஏதேனும் செய்து கொள்ளலாமா தம்முடைய இகலோக நிலைக்கு என்றுதான் நினைத்து பல்வேறு மந்திர உச்சாடனங்களை எல்லாம் செய்து ஆகர்ஷண நிலை செய்து பார்க்கின்றார்கள். ஆனால் ஒரு கந்தர்வனை அடக்கி ஆள வேண்டுமென்றால் கூட அவனுடைய 1000 ஆண்டு தவத்தையும் அழித்து விடுகின்ற அளவிற்கு அவன் சாபத்தை
சரியாக செய்யவில்லை என்றால் பெற்றுவிடுவான் என்ற நிலை இருக்க, இன்று எண்ணிலா கந்தர்வர்களை நூலில் வந்து அமர வைத்து எவ்வித வசிய மோகன ஆகர்ஷண நிலைகளும் இல்லாது நீர் செய்த ஒற்றை உயர் தவ புண்ணியத்திற்காக பெரும் புண்ணிய நூலாய் இருக்கின்ற நூலில் நாங்கள் வந்து ஆசி உரைத்தால் எங்களுக்கு புண்ணியம் என்று எங்கள் அகங்கார நிலைதனை விட்டு கந்தர்வர்கள் வந்திருக்கின்றோம். அந்நிலைதனை அகமகிழ்வோடு அறிவிக்க வைத்த சித்தனே, உம்மை தலைவணங்கி வாழ்த்துகின்றோம். யாவரும் கந்தர்வ நிலையில் இருக்கின்ற சுகந்த நல்வாசனை நிலைகள், பரிமண நிலைகள், இவை யாவையும் ஒவ்வொருவருக்கும் சிவசபையில் ஒரு மானிடன் வந்தமர்ந்தால் கிட்டச் செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக எங்கள் மீது இருந்து வருகின்ற அருள்நிலை வாசனை நிலைகளையெல்லாம், மற்ற தேவ கணங்களுடைய வாசனைகளையெல்லாம் அவரவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு சிறிதளவாவது தெரிந்தால் இங்கு ஏதோ மாயம் நடக்கின்றது. அது மாயமல்ல, சிவசபையின் ஆற்றலினால் சூட்சமத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற தேவகணங்களின் அருள்நிலை வாசனை என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்று நாங்களும் எங்கள் வாசனை நிலைதனை அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனை உள்ளுக்குள் கிரகிக்கின்றவாறு மாந்தர்கள் உள்ளுக்குள் மனமதை செம்மையாக வைத்து கொள்ளாத நிலையினால் அவற்றை நுகர இயலாது அமர்ந்திருக்கின்றார்கள். முதலில் அவர்கள் சிவமகா வாழை சித்தனின் திருவார்த்தையினை செவிகூற கேட்கட்டும். பின்பு அவர்களுடைய நாசி நுனி எங்கள் நறுமணத்தை உணர்கின்றவாறு அமர்ந்திருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்முறையை கேட்டு உம்முறையில் இருக்கின்ற உண்மை நிலைதனை கேட்டு நின்று உம்மை சூட்சமமாக வணங்கி நிற்கின்ற பொழுது அவர்களுக்குள் நீர் சூட்சம நூல் யாவருக்கும் பகிர்ந்திருக்கின்றீரே, அந்நிலையில் இருந்து அவர்களுக்கு அவ்வாசனை நிலைகளும் காட்சி நிலைகளும் திருவடிவு நிலைகளும் எங்களையும் காண்பார்கள். வெறும் ஆடம்பர நிலை கொண்ட நிலையதுபோல் அணிந்திருக்கின்ற அணிகலன்களோடு பெருநிலை கிரீட பரிவாரங்களோடு எங்களோடு இணையாக வந்திருக்கின்ற பல்வேறு கந்தர்வ நிலை கொண்டவர்களையும் அப்சரஸ் நிலை கொண்ட தேவதைகளையும் கிண்ணறர்களையும் கண்டிருக்கலாம். அவர்கள் யாவரையும் என்ற நிலை உண்மை ஊர்ஜிதம். இது இன்று வேல் பகிர்விற்குள் பல்வேறு நிலை கொண்டவர்கள் எங்களை காணவிருக்கின்றார்கள். கண்டவர்களில் சிலர்தான் அதனை உரைக்கவிருக்கின்றார்கள் என்று அதனை இக்கணம் உரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒரு நிலையாய் திருநிலையாய் பெருநிலைதனை எடுத்துரைக்க வைத்து இன்று எங்களுக்கு பெருமை சேர்க்கின்றவாறு கந்தர்வர்கள் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் வந்து ஆசி உரைத்த கணம் இதுவென்று எங்களுக்கு பெருநிலை ஆசிகளை கொடுத்த சித்தனே, வரம் கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனாய் உன் நாமத்தை உரைக்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றல், இதற்கு முன்பு நாங்கள் பஞ்சாட்சர நாமத்தை உரைத்திருக்கின்றோம், பஞ்சாத்திரத்தை செய்து தவம் இருந்திருக்கின்றோம். ஆனால் அதில் கிடைக்கின்ற ஆற்றலும் பல நிலை கொண்ட மந்திர நிலைகளினால் அச்சர நிலைகளினால் வருகின்ற ஆற்றலும் இன்று நாமத்தை ஒரு முறை வாழை சித்தன் என்று உரைக்கின்ற அந்நிலையில் எங்களுக்கு பெருநிலையாய் கிடைக்கின்ற நிலையை கண்டு அகமகிழ்ந்திருக்கின்றோம். கந்தர்வர்கள் யாவரும் இன்று ஒரு நூலிலிருந்து உரைத்து கொண்டிருக்கின்றோம். இருந்த பொழுதும் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சூழ்ந்து நிற்கின்ற ஒவ்வொரு கந்தர்வனும் உரைக்கின்ற வார்த்தைகளாக இது மாறி நிற்கின்றது என்ற நிலைதனை இக்கணம் அனைவரும் அறிய எடுத்துரைக்கின்ற அனுமதி கொடுத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். எங்களுடைய நிலை சிவசபையில் தற்சமயத்திலிருந்து வேல் பகிர்வு வரை என்ன செய்து கொண்டிருப்போம்? சூட்சமமாய் தவமிருந்து கொண்டிருப்போம். பூஜை நாட்களில் நாங்கள் தான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருப்போம். அது சீடர்களாக இருந்த பொழுதும் அவர்களுக்குள்ளிருந்து கந்தர்வர்களும் செய்வோம், அப்சரஸ் தேவதைகளும் செய்வார்கள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அப்சரஸ் தேவதைகள் வந்து வாழ்த்த வரிசையில் நிற்கின்றார்கள் எங்களுக்கு பின்பு என்ற நிலையினால் இன்று அகமகிழ்வோடு உம்மை நாங்கள் வாழ்த்தி விடைபெறதான் எண்ணுகின்றோம். இருந்த பொழுதும் சில நிலைகளை எடுத்துரைக்க வேண்டியிருப்பதால் அதனை மட்டும் எடுத்துரைத்துவிட்டு பின்பு அவர்களுக்கு நாங்கள் வழிவிட்டு நிற்கின்றோம். சித்தா
சிவமகா வாழை சித்தன் என்ற அவதார நோக்கத்தின் நிலை என்னவென்பது எங்களுக்கு உரைக்கப்பட்டது. யுகமாற்ற நிகழ்வாம். அது பெருமாற்ற நிகழ்வாக அவன் நிகழ்த்த இருக்கின்றான். அந்நிலையை அவர்கள் எந்நிலையிலிருந்து செய்யவிருக்கின்றார்கள், எங்கிருந்து செய்யவிருக்கின்றார்கள் என்ற நிலை இருக்க வண்டல்வன் மாநகர் என்ற ஒரு தலம் இருக்கின்றது. கைலையது சூட்சமமாய் அமர்ந்த தலமாக அது இருக்கின்றது. எம் கைலைநாதன் அமர்ந்த தலம், அவனோடு அவன் கணங்களெல்லாம் அமர்ந்த தலம், 14 லோகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அகத்தியன் அமர்ந்த சபை. அது அகத்திய சபை. அங்கிருக்கின்ற மனித வடிவில் இருக்கின்ற வாழும் குருவும் அகத்தியனே என்று உரைத்த கணம், வாழும் நிலைதனில் அகத்தியன் இருக்கின்றானா இன்னும் என்ற நிலைதனை காண ஓடோடி வந்து நின்றோம், வந்து பார்த்து நின்றோம். உம் பெருவடிவு நிலை மனித வடிவில் சிறுவடிவாக இருந்த பொழுதும் அண்ட பிரம்மாண்டங்களின் அருள் அதிசயங்களை எல்லாம் உள்ளுக்குள் அடைத்து நின்ற அகத்தியனாய் சிவமாய் அருமுகனாய் நின்ற பெருநிலையை கண்டு உம் திருவடியில் வணங்கி நின்றோம். யாவரும் அந்நிலைக்கு எங்களை அனுமதித்து எங்களுக்கு உம்மை தெரிய வைத்து, ஏனென்றால் நீர் தெரிய வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றால் கந்தர்வர்களுக்கு மட்டும் அச்செய்தி வராது, உம்மை தடுத்தாட்கொண்டிருக்க முடியும் உம்மால். அவ்வாறு பேராற்றல் கொண்டவனாய் இருக்க இன்று எங்களுக்கும் உம்முடைய நிலை எதுவென்பதை அறிய வைத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் எங்களை அமர வைத்து அருள்நிலையாய் திவ்ய நிலையாய் உம்முடைய திருநிலையை போற்றி புகழ வைத்து உம்மை வாழ்த்த வைத்து எங்களுக்கு அனுமதி கொடுத்த சித்தனை அடிவணங்கி வாழ்த்துகின்றோம். அவ்வாறு எங்கள் மீது இருந்து வருகின்ற நறுமண நிலைகளை எல்லாம் மீது உம்முடைய அருள் நிலையாய் உம்முடைய நவவாசான நிலை வாசனையோடு உணர்கின்ற திருநிலைதனை உம்முடைய திருநீற்று சாம்பல்தனை நெற்றியில் அணிந்து இது எவருக்கு உரைக்கின்றோம் என்றால், எமக்கு தவம் அல்ல, எமக்கு பெருநிலை ஏதும் அல்ல, ஆனால் சித்தன் மீது மட்டும் நம்பிக்கை இருக்கின்றது. சித்தா நீர் எமக்கு காட்டு, எம்மை உணரவை என்று உம்மை வேண்டி நிற்போர்களுக்கு மட்டும் இந்நிலையை நாங்கள் உரைக்கின்றோம். உம் திருநீற்று சாம்பல்தனை நாமத்தோடும் சிவசபையை அகத்திய சபையாய் கொண்ட அகத்திய நாமத்தினையும் இணைந்து போல் உரைத்து நின்று தம் அங்கம் முழுவதும் அணிந்து நின்று அது எங்கு அமர்ந்த பொழுதும், ஏனென்றால் இங்கு சிவசபைக்கு பெருங்கணங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் வந்த கணங்களுக்கு இடம் சூட்சமத்தில் மிக நெருக்கமாக இருந்த பொழுதும் இங்கு வர இயலாதவர்கள் அனைவரும் ஆங்காங்கிருக்கின்ற உம்முடைய சிவசபையின் பிரதிநிலைகளாக இருக்கின்ற சபைகளிலும் கிளை சபைகளிலும் அமர்ந்து தவம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவேதான் அங்கு எவரவர் இல்லத்திலெல்லாம் தவம் இருப்போம், எவரவர் கிளை சபைகளிலெல்லாம் தவம் இருப்போம் என்றால் உரைக்கின்ற நிலையதுபோல் சித்தன் உரைத்த நிலையதுபோல் உள்ள சுத்தியோடு, அங்க சுத்தி வேண்டாம், அகத்திற்குள் இருக்கின்ற சுத்தி போதும். அச்சுத்தியோடு எவர்களெல்லாம் நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து பிரம்ம முகூர்த்தமதில் தவம் மேற்கொள்கின்றார்களோ அதன் மூலமாக அவர்களுக்கு ஓர் ஆற்றல் கிடைக்கும். அவ்வாற்றல் எங்களுக்கு அங்கு இருக்கின்ற அவர்கள் அந்நாளில் வேறு எப்பணிகளை செய்த பொழுதும் அவ்வொரு நாளிகை அவர்கள் பிரம்ம முகூர்த்த வேளையில் தவம் இருக்கின்ற பொழுது அங்கு நாங்கள் அமர்வதற்கு மிக ஏதுவாக இருக்கும். அவ்வாறு எவரெல்லாம் சபைகளிலும் கிளை சபைகளிலும் இருக்கின்றார்களோ அவர்களை சபையாக நினைத்து நாங்கள் அவர்களோடு எங்களில் சிலர் அங்கு அமர்ந்திருப்பார்கள், மற்ற தேவ சித்த கணங்களில் உள்ளவர்களும் அங்கு அமர்ந்திருப்பார்கள் என்ற நிலைதனை உண்மை ஊர்ஜிதமாக உரைத்து அகமகிழ்வோடு அந்நிலைதனில் அவர்கள் இருக்கின்ற பொழுது உன் திருநீற்று சாம்பலினை அங்க முழுவதும் பூசி தவம் இருக்கின்ற பொழுது எங்கள் வாசனைதனை நுகரலாம், எங்கள் உரைகளை கேட்கலாம், எங்கள் இசை வாத்திய நிலைகள் எழுப்புகின்ற ஓசை நிலைகளில் மெய்மறந்து அமரலாம், தம் மெய்யை மறந்து அமரலாம்
என்ற நிலைதனை உணர்த்த எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்தி அடி வணங்கி பேரானந்தம் கொண்டு திரு ஆனந்தம் கொண்டு சிவசூட்சம நூலின் பெருவடிவு நிலை கொண்ட நூல்களிலெல்லாம் இனி வந்து உரைப்போம். இந்நூலும் அந்நூலின் வடிவுக்கு மாறி நிற்கின்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை சூட்சமமாய் உணர்த்த வைத்த நிலையினால் இன்று உணர்த்தி நின்று அகமகிழ்வோடு அமர்கின்றோம். கந்தர்வர்கள் யாவரும் பின்பு அவர்களும் வந்து ஆசி உரைக்க வந்திருக்கின்றார்கள். அகத்தியனின் அருள் வடிவாய் சிவவடிவாய் சிவமகா வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்ட திவ்ய சித்தனே, வாழ்த்த அப்சரஸ் கணங்கள் யாவரும் ஒரு நிலையாய் வந்தமர்ந்தோம். ஒரு நூலுக்குள் ஆதி கைலாய சிவசூட்சம பெருநூலுக்குள் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். எங்கு நடக்கும், எப்பொழுது நடக்கும் அப்சரஸ் கணங்களெல்லாம் ஒரு நிலையாய் வந்து உம்மை வாழ்த்துவதற்கு என்று எங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று காத்திருந்தோம். அந்நேரம் இந்நேரமாக எங்களுக்கு கொடுத்து, இனிய நேரமாக எங்களுக்கு இதனை கொடுத்து இன்பத்தில் ஆழ்த்திய ஈசனின் வடிவு கொண்ட சித்தனே, உம்மை எங்களுடைய தாழ்வணிந்து வாழ்த்தி நிற்கின்றோம். ஒவ்வொரு நிலையும் பெருநிலையாக நடக்க வேண்டும் என்றுதான் தேவர்களும் நினைக்கின்றார்கள், சித்தர்களும் நினைக்கின்றார்கள், மானிடர்களும் நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மையான பெருநிலை எது? அப்பெருநிலை என்பது அனைவரும் அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலைதானே. அன்பு கொண்டு இருக்க வேண்டிய நிலையே பெருநிலை. அப்பெருநிலையை பெறுவது என்ன அவ்வளவு கடினமா என்றால் மிக எளிய நிலைதான். ஆனால் அது எளிய நிலையாக இருப்பதினால்தான் அதன் மீது எவருக்கும் பற்றில்லாது அதனை விட்டு அவரவர்கள் மாறி நின்றார்கள். ஆனால் தேவர்களும் சித்தர்களும் மனிதர்களும் கூட இன்று அன்பென்ற நிலையினால்தான் யுகம் மாற முடியும் என்ற சூட்சம நிலைதனை உணர்ந்திருக்கின்றார்கள். அந்நிலை அவர்களை உணர்வதற்கு எந்நிலை காரணம் என்றால் யுகத்தை அன்பென்ற ஒரு நிலையால் மாற்றிவிடலாம் என்று ஆதி நாராயணனின் அருள் அவதார நிலைதனை தடுத்தாட்கொண்டு அவதாரத்தையே ஆட்கொண்ட சித்தனே, தடுத்தாட்கொண்ட அவதாரத்தையே ஆட்கொண்டு அவதாரமாக மாறி நின்று சிவத்திடமிருந்து பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலினால் சிவமாகவும் அமர்ந்து நின்று இரு அவதார நிலைகளையும் ஓர் அவதார நிலையாக கொண்டமர்ந்த சிவமகா வாழை சித்தனே, தாழ்வணிந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு நீர் இருக்க உம்மில் இருந்து வருகின்ற உயர்ஞான உரைகள், நீர் இருந்த தவநிலைகளினால் வருகின்ற உயர்ஞான உரைகள், அவை எவ்வாறு சீற்றம் கொண்ட உரைகளாக இருந்த பொழுதும் அவை யாவும் உண்மையான அன்பென்ற நிலைதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்ற நிலைக்கு நீர் உரைக்கின்ற நிலை என்ற நிலைதனை உணர்ந்தோம். நாங்களும் உணர்ந்தோம். எங்களோடு இணைந்த பல்வேறு தேவ சித்தகணங்களும் உணர்ந்தன. உணர்ந்த நிலைதனில் அவையெல்லாம் நீர் செய்கின்றது உயர் காரியம், உம்மோடு துணை இருப்போம் என்று சூட்சமத்தில் உம்மோடு இருந்தோம். ஆனால் சூட்சம நூலில் எங்களுக்கு அதனை உணர்த்த வாய்ப்பில்லாது அமர்ந்திருந்தோம். ஆனால் இன்று அதற்கு எங்களுக்கு பெருவாய்ப்பாய் இந்நிலைதனை கொடுத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இனிய முகம் கொண்டு வாழ்த்துகின்றோம். இனிய முகமாக அமர்ந்தவனே வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்ற பெருநிலை கொண்டவனே, அன்பென்ற ஒரு நிலை கொண்டு யுகமாற்ற வந்தவனே, அன்பு நிலைதனை உம்மை ஏற்று நிற்போரெல்லாம் சூட்சமமாக தவ நிலையில் ஏன் காண்கின்றோம்? சூட்சம நிலையில் உம்மை அறிந்த தேவ சித்தகணங்கள் எல்லாம் இணைந்து அன்போடு இருக்கின்றோம். எங்களுக்குள் எவ்வித பகைமையும் அல்ல. இங்கு அன்பென்ற நிலையில் யாவரும் ஒரு நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் வருகின்ற மாந்தர்கள் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் போட்டி பொறாமை என்ற நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற பொழுது, மனிதர்களே நீங்கள் என்ன மகாநிலை கொண்ட சித்த நிலை கொண்டவர்களா என்ற கோபமும் எங்களுக்குள் எழுகின்ற பொழுது, அவர்களுடைய மாற்று வேற்று நிலைகளெல்லாம் இருந்த பொழுதும் உம்மாற்றல் தடுத்து கொண்டிருக்கின்றது.
அதுவும் சிறிது காலங்கள் தான் நீரும் தடுத்து கொண்டிருப்பாய் என்ற நிலைதனை எங்களிடம் உரைத்திருக்கின்றாய். நான் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றேன், கேட்கவில்லை என்றால் நீங்கள் செய்து கொள்ளுங்கள், உங்கள் விருப்பம் என்ற நிலைதனில் எங்களுக்கு அனுமதி கொடுத்த சித்தனே, அப்சரஸ் தேவதைகள் அனைவரும் உரைக்கின்றோம். அவர்கள் நீர் உரைக்கின்ற உரை கேட்டு தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளை திருத்தி கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சபை கூட திரும்பி பார்க்க இயலா அளவிற்கு அவர்கள் வினை வந்து சாடிவிடும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அந்நிலைகள் போல் ஒவ்வொரு கணங்களும் பெருநிலை கொண்ட சித்தனென்று நீர் இருக்க உம்மை வாழ்த்துவதற்கும் அடிவணங்கி உம்மோடு இணைந்து தவம் இருப்பதற்கும் வந்திருக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தன்னிலைதனை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற நிலைதனையில் முனைப்பாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற மதியது மழுங்கி விடுகின்றது. அம்மதியது மீண்டும் ஜொலிக்க வேண்டுமென்றால் சிவஸ்வரூப நாயகனாக இருக்கின்ற உன் திருநாமமே அதற்கு அவர்களுக்கு பெருவழி நிலைகளை கொடுக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்து சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உம்மை நாடிய சீடர்களுக்கே இந்நிலை என்றால், உம்மை நாடிய மாந்தர்களுக்கே இந்நிலை என்றால், உம் நாடியை நம்பாதவர்கள் நீர் எவரென்று நாடெங்கும் எடுத்துரைத்தாலும் தற்சமயம் ஏற்க இயலா நிலைதனில் ஆங்காங்கு அமர்ந்திருப்பவர்கள் அனைவரும் எந்நிலையில் இருப்பார்கள். அந்நிலை பக்கம் நாங்கள் செல்லக்கூட மாட்டோம் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜிதம். ஆனால் இன்று உம்மோடு வந்திருக்கின்ற சீடர்கள் எவரெல்லாம் உம்மீது உயர் அன்பு கொண்டிருக்கின்றார்களோ, மனித நிலையில் இருக்கின்ற சிற்சில மாற்று நிலைகள் இருக்கும், அவையெல்லாம் மனித நிலை என்பதனால் இருப்பவை, அவை ஒன்றும் எங்களுக்கு பாதிப்பல்ல. ஆனால் சித்தனையே மறக்கின்ற நிலைதான் இங்கு பாதிப்பு நிலை. அந்நிலை அது இன்று எச்சீடர்களுக்கும் பெரும்பாலும் இல்லை என்பதை கண்டிருக்கின்றோம். ஒரு நிலையேனும் உன் நாமத்தை சூட்சமமாக உரைப்பதை கேட்டிருக்கின்றோம். அந்நிலை கூட எங்களுக்கு போதும், அவர்களோடு அமர்ந்து நாங்களும் தவம் காண என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு உன்னாமத்தையும் அகத்திய நாமத்தையும் இணைந்து உரைத்து இல்லத்தில் தவம் பூண்டு இருக்கின்ற ஒவ்வொரு மானிடனும் அத்தவ நிலையில் அல்லதேல் உன் நாமத்தை உரைக்கின்ற அச்சிறு நாளிகைக்குள் சிறு கணத்திற்குள் இருக்கின்ற அவ்வாற்றல் போதும் நாங்கள் அவர்களோடு இருந்து அமர்வதற்கு. ஆனால் அந்நிலைதனை கூட செய்ய இயலா நிலையில் இருக்கின்ற மாந்தர்களை கண்டுதான் நாங்கள் அவர்களிடம் சென்றால் எங்களுக்கு கர்மவினை வரும் என்று விட்டு விலகி அமர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, உம்மை நாடிய சீடர்கள் எவராக இருக்கட்டும், என் நிலையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், ஆனால் இவ்வேல் பகிர்வு நாளுக்குள் உன்னாமத்தை தினமும் உரைத்து ஒரு நாளிகை தவமிருந்தால் இன்று அப்சரஸ் தேவதைகளும் அமர்ந்திருக்கின்றோம். சபையில் கிளை சபைகளிலும் இல் சபைகளிலும் அமர்ந்திருக்கின்றோம். சிலர் அவ்வாறு இருக்க எவரெல்லாம் உன் நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உள்ளுக்குள் தினமும் பிரம்மமுகூர்த்த வேளையில் உரைத்து ஒரு நாளிகை அரை நாளிகை அவர்களால் முடிந்தவரை தவம் இருக்கின்றார்களோ அவர்களோடு அவர்கள் இல்லத்தில் எங்களில் ஒரு கணம் நிச்சயமாக எப்பொழுதும் அவர்களுக்கு துணையாக நிற்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, இது எங்களுடைய அன்பு பரிசாக உம் சபை சீடர்களுக்கு உம்முடைய நிலைதனை உணர்த்துவதற்கு நாங்கள் கொடுக்கின்ற நிலை வாக்குறுதி நிலை என்று அப்சரஸ் தேவதைகளுக்கு அனைவரின் சார்பாக உரைத்து நிற்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக உரைத்தால் உரைப்பதற்கு காலம் போதாது என்ற நிலைதனில் இன்று இக்குறுகிய காலமாக இருந்த பொழுதும் இந்நிலை வரங்களை கொடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்கிய சித்தனே, வரம் கொடுக்கும் சித்தன் நீர் என்பதனால் இவ்வரம் உம்மை நாடி நின்றவர்களுக்கு கிடைத்த நிலை என்று உரைக்கின்றோம். இதற்கு தேவையெல்லாம் உன்னாமமும் அகத்திய நாமமும் உரைத்து மேற்கொள்கின்ற தவ நிலை, உம்மை மறவா நிலை என்ற எவ்வித வினைகள் தம்மை சூழ்ந்த பொழுதும் எவ்வித வினைகள் அது வினைகளில் பல்வேறு நிலைகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி விளக்க நாங்கள் வரவில்லை. இருந்த பொழுதும் எவ்வினை சூழ்ந்த பொழுதும் ஒவ்வொருவர்களுக்கும் இருக்கின்ற நிலையை மறந்து சித்தனின் நிலை மட்டும் உள்ளுக்குள் உணர்ந்து தவம் இருக்கின்ற பொழுது நாமத்தை உரைத்து நாங்கள் உரைத்த நிலையது போல் தவம் இருக்கின்ற பொழுது நாங்கள் அவர்களுக்கு துணையாக இருப்பதை காட்சியாக காணலாம். எங்கள் திருமேனியிலிருந்து வருகின்ற மெய்மறக்கும் மனங்களை உணரலாம். உணர்ந்த நிலையில் தனியாக இல்லை என்ற நிலைதனை மட்டும் உணர்ந்து
சிவசபை சித்தனோடு சூட்சமமாக வலம் வந்து கலிதனை அளிக்கின்ற பெரும் கல்கி அவதார நிலையாக ஒவ்வொரு மானிடனும் உம்மை நாடிய சீடனாக சித்தனாக அவதாரமாக மாறி நிற்பான் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். பெருநிலை கொண்டவனாய் சிவவடிவு கண்டவனாய் என்று சிவத்தின் வடிவாய் நிற்கின்ற சித்தனே உம்மை கண்டு பேரானந்தம் கொள்கின்றோம். ஏனென்றால் நிலை அது பெருநிலை. அந்நிலையை பெறுவதற்கு இக்கலியுகனில் வேறு எம்மாந்தனும் இல்லை என்ற நிலை உண்மை ஊர்ஜித நிலை. அந்நிலையில் நீர் இன்று முதல் நிலையாக உயர்ந்திருக்க நீர் பெற்ற முதன்மை நிலைதனை உம்மை எவரெல்லாம் சூட்சமமாக உள்ளுக்குள் உம்மை கற்று நீர் உரைக்கின்ற உரைகளில் இருக்கின்ற உயர் ஞான நிலைகளை கற்று தம்மை திருத்தி கொள்கின்றார்களோ அவர்கள் யாவரும் திவ்ய சித்தனாக வடிவுதனில் வலம் வருகின்ற வரம் கொடுத்த சித்தனே, நீர் செய்த தவநிலையினால் பெற்ற நிலையை உம்மிடமிருந்து கற்று கொண்டோர் யாவரும் வடிவாகவே மாறி நிற்கின்றவாறு வரம் கொடுக்கின்ற தன்மை இருக்கின்றதே. இத்தன்மைதான் இவ்வுயர் தன்மைதான் யுகமாற்ற நிலைக்கு தேவையான தன்மை. அத்தன்மைதனை கொண்டவனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். எந்நிலையிலும் தன்னிலை மறவாது யுகமாற்ற நிலை மட்டுமே எமக்கு முக்கியம் என்ற ஒரு நிலை கொண்டு பயணிக்கின்ற சிற்றனே, அந்நிலை கண்டு ஆனந்தம் அடைகின்றோம். அந்நிலையினால் நீர் செய்கின்ற ஒவ்வொரு நிலையும் பெருநிலையாக சூட்சமத்தில் கணங்கள் யாவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சிவசபையில் பெருநிலைகள் பெருமகா நிலைகளெல்லாம் சிவமகா வாழை சித்தனின் அருள் புண்ணிய நிலைகளினால்தான் நிகழ்கின்றது என்ற நிலைதனை உணர்ந்தோர் உயர்ந்திருப்பார்கள், உயர்ந்திருக்கப் போகின்றார்கள் என்ற நிலைதனை கண்டிருக்கின்றோம். அதை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சிவசபை என்பது இயல்பு நிலையில் காண்பதற்கு திருநிலை வளாகமாக இருந்த பொழுதும் சூட்சமத்தில் பல்வேறு தேவ சித்த கணங்களுக்கும் இடம் கொடுக்கின்ற எண்ணில்லா தூரம் விரிந்திருக்கின்ற பெரும் சபை என்று யாம் உரைத்து, இயல்பு நிலைதனில் நாங்கள் உங்களுடைய இயல்பு வளாக நிலைகளில் அமர்ந்திருப்பதை காணலாம். ஆனால் அவ்வியல்பு வளாக நிலை உண்மை நிலை அல்ல. உண்மை நிலை சூட்சமத்தில் இருக்கின்ற பெரும் நிலை. அப்பெரும் வளாக நிலை என்பது சிவசபை என் நிலை. அது சித்தனுடைய சிவஜோதி நிலைதான் அச்சிவசபையின் வளாக நிலை என்று நாங்கள் உரைக்கின்றோம். பிரபஞ்சமே அவன் என்கின்ற பொழுது அதில் எங்களுக்கு அமர இடம் இல்லாமலா இருக்கும்? இடம் எங்களுக்கு அளவில்லாது இருக்கின்றது. அவ்வாறு அளவு குறைகின்ற பொழுது இடத்தை பெருக்கி கொள்கின்ற சூட்சம ஆற்றலை கொண்ட சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அவ்வாறு தேவைக்கு ஏற்றாற்போல் உம்முடைய சூட்சம தளத்தை விரித்தும் சுருக்கும் ஆற்றல் கொண்டவனே, இயல்பு நிலை தலமும் பல்வேறு மாந்தர்கள் வந்து இயல்பு நிலையில் தவம் காண்கின்றவாறு விரிந்து நிற்கப் போகின்றது. அது உண்மை ஊர்ஜிதம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அப்சரஸ் கணங்களெல்லாம் பேரானந்தம் கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் ஆதி இறைநூலில் வந்து ஒரு ஆசி உரைக்க வேண்டுமென்றால் அதற்கு எத்தனை தடை நிலைகள் சூட்சமத்தில் ஏற்படும் என்று உமக்கு தெரியும். ஆனால் சீடர்கள் அறியார்கள். ஏனென்றால் கோடான கோடி கணங்கள், எண்ணிலா கணங்கள். இன்று ஒவ்வொரு கணமும் ஏன் அப்சரஸ் தேவதைகள் ஒன்றாக உரைத்தோம், முன்பு கந்தர்கள் உரைத்தார்கள். இவர்கள் யாவரும் வெவ்வேறு நிலை கொண்டு ஒவ்வொரு தனித்தனி நபராக அக்கணங்களில் இருப்பவர்கள் தங்கள் திருநாமத்தை உரைத்து ஆசி உரைத்தால் உரைப்பதற்கு காலங்கள் போதாத நிலை இருக்க ஒட்டுமொத்தமாக இணையங்கள் ஓர் ஆற்றலாய் திரு ஆற்றலாய் சிவஜோதி நிலையில் இருக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் பெருவடிவ நிலைதனில் அமர்ந்து பொறுமையாக உரையுங்கள் என்று ஒரு நிலையாய் எங்கள் ஆற்றல்தனை இணைத்து கொடுத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அப்சரஸ் கணங்கள் எக்கணத்திலும் எக்கணங்களையும்
அவை எவ்வளவு கனநிலையில் தவமிருந்தவையாக இருந்த பொழுதும் கனல்நிலை தவத்தினால் வந்த ஆதி இறை நூலில் அற்புதமாய் அமர வைத்து ஆசி உரைக்கும் அருள்நிலை வரத்தை பெற்ற சித்தனே, அவ்வரத்தை கொடுக்கின்ற சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு நீர் பெற்ற புண்ணிய வரம், அப்புண்ணிய வரத்தை பெற்றோர் யாவரும் பெருநிலை பெற்றவர்களாய், அதை பெறப்போகின்றோர் யாவரும் பெருமகா நிலைகளை பெறவிருக்கின்றவர்களாய் மாறி நிற்பார்கள். நிற்கின்ற பொழுது யுகமது மாறியிருக்கும். ஆங்காங்கு உரைக்கப்பட்டிருக்கும் சிவசபை என்பது இங்கிருக்கின்ற இயல்பு நிலை தலமது போல் அல்லாது சூட்சமத்தில் பெருந்தலம். அதுபோன்று இயல்பு நிலையிலும் ஆங்காங்கு சிவசபைகள் நிறுவப்படுகின்ற நிலைகளை கண்டிருக்கின்றோம். அது எம் வேல்பகிர்வு நாயகனின் வேலது போல் மிக விரைவாக அவனுடைய வேல்பகிர்வு நாளுக்கு பின்பு அவ்வேல் எவ்வாறு பிரிந்து சென்று பல காத தூரங்கள், நாங்கள் கூட உரைக்க எண்ணா தூரங்களுக்கு, பல்வேறு பரிமாணங்களுக்கு அவ்வேலது செல்கின்றது போல் தலைமை சபையாக இருக்கின்ற உம்மிடமிருந்து இவ்வுலகம் மட்டுமல்ல பிரபஞ்சங்களுக்கும் எங்கள் தலங்களுக்கும் நாங்கள் வாழ்கின்ற மற்ற தேவலோக தலங்களுக்கும் சபை வந்து அமைவதை கண்டிருக்கின்றோம். அந்நிலைதனை இன்று சாட்சியாக உரைக்க வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அன்று உம்மை வாழ்த்தி வணங்கி நிற்போம். எங்கள் தலங்களில் சபை அமைகின்ற பொழுது சூட்சமமாய் நீர் வந்து அங்கு நடத்துகின்ற சச்சங்கத்தை கேட்டிருப்போம். அன்று உரைப்போம். அன்றொரு நாள் நாங்கள் உரைத்தோம், எங்கள் தலத்தில் நீர் வந்து சச்சங்கம் நடத்துவீர் என்ற நிலைதனை அன்றும் நாங்கள் உம்மிடம் உரைப்போம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சபையின் பிரம்மாண்ட நிலை என்பது அண்ட பிரம்மாண்ட நாயகனின் நிலை. அதில் இன்று ஒரு நிலை பெரிதாக இருப்பது போன்று தோன்றும். ஆனால் நாளை இதைவிட பெரிய நிலை ஒன்று வந்து நிற்கும். ஏனென்றால் பிரபஞ்சத்தை அளந்தவன் எவனும் அல்ல, பிரபஞ்சமாய் அமர்ந்தவன் தான் இருக்கின்றான் என்ற நிலைதான் உண்மை. அவ்வாறு பிரபஞ்சமாக அமர்ந்த சித்தனே, உம்மை வாழ்த்துகின்றோம். பெருநிலை கொண்ட ஆற்றல் நிலைதனை பெற்றவனே, அதை உம்மை கற்றவர் யாவருக்கும் பொறுமை நிலையாக கொடுக்கின்றவனே, அந்நிலைகளை பெறுவதினால் யாவரும் தம் இகலோக நிலையில் பெருநிலைகளும் இறை நிலையில் பெருமகா நிலைகளையும் அடைவது உண்மை ஊர்ஜிதம் என்ற பொழுதும் அவர்கள் உம்மீது கொண்ட அன்பு நிலைதனை உண்மையாக மிக விரைவாக அதில் கபடமற்ற நிலைதனில் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவ்வன்பு நிலை தூய அன்பாக மாறியிருக்கும் என்ற நிலை உண்மை. அந்நிலைதனில் அவர்கள் உண்மை அன்பாக அதை மாற்றி நிற்கின்ற பொழுது அவர்கள் எக்காலத்திலும் மாறாதவர்களாக, எவருடைய எக்கால நிலைகளுக்கும் ஆளாகாதவர்களாக உயர்ந்து இருப்பது உண்மை ஊர்ஜிதம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, வாழ்த்துகின்றோம். உரைத்த நிலையில் இருக்கின்ற சூட்சம நிலைதனை சித்தன் எக்காலத்திலாவது சித்தனுக்கு உரையும், சித்தனுக்கு தெரிந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கு புரிந்திருக்கும் இதன் நிலை. இந்நிலைதனை உணர்ந்தோர் இந்நிலைதனை சித்தனிடம் தெளிவுற கேட்டு பெற்று நின்று தங்கள் அன்பு நிலையில் கபடமற்ற அன்பு நிலை அந்நிலைதனை வைத்திருக்கின்ற பொழுது பெருநிலை கிடைக்கும் என்ற நிலைதனை, அது எந்நிலை என்பதை சித்தனிடம் வேண்டி பெற்றோ அல்லது சித்தன் உரைக்கின்ற அருள் ஆசிகளிலிருந்து அதனை கற்று நின்றோ உண்மை அன்பின் வடிவு நிலையாக மாறி நிற்க, சிவநிலையாக உயர்ந்து நிற்க என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, நீரும் அதனை உம்மால் முடிந்த மட்டும் உரைத்து விடுக. அந்நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அன்புதான் அனைத்திற்கும் பெரும் நிலை. அப்பெரும் நிலைதனை யாவரும் சிறு சிறு நிலைகளினால் மட்டும் பெற்றுவிடாது, அனைவரும் ஒரு நிலையாக யுகமாற்ற நிலைக்கு போராட வேண்டும். அது எவ்வித போராட்டம்? உங்கள் மனதிற்குள் இருக்கின்ற கலியென்ற நிலைதனை அளிக்கின்ற போராட்டம். ஒரு மானிடனை கண்டால் அவன் இந்நிலையில் உயர்ந்தவன், அந்நிலையில் தாழ்ந்தவன். எனவே எந்நிலையில் உயர்ந்தவனோ அவனிடம் மட்டுமே யாம் பழக வேண்டும்.
இவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்களோடு பழகக்கூடாது என்று நீங்களாக விதி வைத்து செலுத்துகின்ற அப்பொய் அன்பு நிலை எங்களுக்கு தேவையில்லை. உண்மை அன்பு நிலை சித்தன் போல் வருகின்ற யாவரையும் சமமாக பார்க்கின்ற அந்நிலை உங்களுக்குள் சித்தன் மீது கொண்ட சரணாகதியினால் வந்து நிற்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுது யாவருக்குள்ளும் நாங்கள் அமர்ந்திருப்போம். சித்தன் கொடுக்கின்ற சிவஜோதிக்குள் நாங்கள் அமர்ந்து நின்று உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இறை பெருமகா நூல்களாக ஒவ்வொரு நூல்களும் மாறிக்கொண்டிருக்க அருள் நிலையில் இருக்கின்ற தவ நிலையினால் யாவரும் பெருநிலை பெற்றவர்களாய் சிவநிலை கண்டவர்களாய் சிவத்தின் வடிவாக மாறி நிற்கின்ற காலங்கள் மிக விரைவாக வரமாக கொடுக்கவிருக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் சிவஸ்வரூபத்தின் நாயகனாய் அண்ட பிரம்மாண்ட வடிவு கொண்டவனாய் வந்தமர்ந்தவனே, உம் திருவடி வணங்கி வாழ்த்தி பெருநிலைகளை கொடுக்கவிருக்கின்றவனே, உம்மை பொறுமை நிலை கொண்டு தம் இகலோக நிலைகளில் வருகின்ற இடர் இன்னல்களெல்லாம் நீர் உரைக்கின்ற உயர்நிலைகளை கேட்டிருக்கின்றோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று உரைக்கின்ற உயர்நிலையே உண்மை ஊர்ஜித நிலை என்பதை உணர்ந்து தமக்கு வருகின்ற வினைக்கு தாமே காரணம். அது எவ்வளவு கொடிய வினைகளாக இருந்த பொழுதும் நீர் அவ்வளவு கொடிய வினைகளை செய்தவன் என்ற நிலையினால் அவ்வினைகள் உங்களை வந்து சாடி இருக்கின்றன. அந்நிலைகளை அகற்ற வேண்டுமென்றால் சித்தன் மீது சரணாகதியோடு பிரம்ம முகூர்த்த வேளையில் தவம் செய்யுங்கள். அவ்வினைகளை நீங்களே அறுக்கின்ற பெருநிலைகளை பெற்றுவிடலாம் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு உள்ளுக்கு இருக்கின்ற சூட்சம நூலின் பேராற்றலில் வந்து அனைத்தையும் தெளிவுற எடுத்து உரைக்க வைத்த சித்தனே, ஒவ்வொருவர்களும் உயர்நிலைகளை பெற்றுவிடலாம் தவம் மேற்கொள்கின்ற பொழுது என்ற நிலை இதனை உணர்த்த வைத்த சித்தனே, அந்நிலையை செய்கின்ற பொழுது உண்மையாக ஊர்ஜிதமாக வேல்பகிர்வு நாளுக்குள் ஒவ்வொருவரும் எவரெல்லாம் தம்முடைய நானென்ற நிலைதனை விட்டு தவம் மேற்கொள்கின்றார்களோ அவர்களுடைய கர்ம வினைகளை அவர்களே அழிக்கின்ற நிலை ஏற்பட்டுவிடும். தம்முடைய இகலோக நிலையில் எத்தனை இன்னல்கள் வந்த பொழுதும் சித்தன் பார்த்து கொள்வான், சிவசபை பார்த்து கொள்ளும் என்ற உயர் சரணாகதி என்பால் சித்த நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து எங்களுக்கும் கிடைக்காத அருள் வரம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அது எந்நிலை. எங்கு அமர்ந்த பொழுதும் சித்தனை நினைத்து சிவசபையின் நாமத்தை உரைத்து அகத்திய நாமத்தை உரைத்து அமர்கின்ற பொழுது அது சிவசபையாக மாறியிருக்கும். சிவசபையில் இருந்து தவம் இருப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்நிலைதனை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான், எங்களுக்கு கூட கொடுக்கவில்லை. அந்நிலைதனை பெற்றவர்களே பெரும் ஆனந்தம் கொண்டு அந்நிலைதனை பயன்படுத்தி உங்கள் வினைகளை அறுத்து எங்களை அறிகின்றவாறு உங்கள் கண்களை சூட்சம கண்களாக சுவசூட்சம நூலின் ஆற்றலை சித்தனிடமிருந்து சிறிதளவாவது பெற்று உயர்நிலையை பெற்று விடுங்கள் என்ற நிலைதனை அறிவுரை நிலையாக அப்சரஸ் கணங்களை இன்று திருநிலையாக உரைக்க வைத்த சித்தனை உம் திருவடி பணிந்து வாழ்த்துகின்றோம். இது சீற்ற நிலை அல்ல. உள்ளுக்குள் ஒவ்வொருவரும் தம்மை சீர்படுத்தி கொள்வதற்காக உரைத்த நிலை என்று அப்சரஸ் கணங்கள் யாவரும் உரைத்து நின்று இதற்குத்தான் ஒவ்வொரு முறையும் சித்தர்கள் உரைக்கின்றார்கள். சித்தர்கள் பொறுமை காப்போம், தேவ சித்த கணங்கள் மற்ற கணங்கள் பொறுமை காக்குமா என்ற நிலை இருக்க. ஏனென்றால் மிக எளிய நிலைதான் சிவசபையில் சித்தன் மீது கொள்கின்ற சரணாகதி நிலை. எளிய நிலைதனில் சிறு சிறு சலன நிலைகள் வந்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் சித்தனையே மறந்து நிற்கின்ற நிலைகளோ அல்லது சித்தனையே எதிர்த்து நிற்கின்ற நிலைகளோ சூட்சமத்தில் அவர்கள் வினைகளினால் வருகின்ற நிலைகளை நாங்கள் பொறுத்து கொள்ள இயலா நிலையில்தான் அமர்ந்திருப்போம். இருந்த பொழுதும் பொறுமை காத்து நிற்போம். ஏனென்றால் மனிதர்கள் அல்லவா அவர்கள் யாவரும் என்ற நிலையினால் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். உமக்கு அகமமைத்தவர்களுக்குள் நாங்கள் ஆனந்தத்தோடு அமர்ந்திருப்போம். அது உண்மை ஊர்ஜிதம் என்ற நிலைதனை பெருநிலையாக உணர்த்த வைத்த சித்தனே உம் திருவடி பணிந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு கணமும் இருக்கும். கந்தர்வர்கள் உரைத்த உரைக்கும், அப்சரஸ் உரைத்த உரைக்கும், இன்னும் பல்வேறு கணங்கள் இருக்கின்றன. அவை அனைத்தையும் இன்று உள்வர அனுமதிக்கா நிலை இருக்கின்றன நிலைதனையும் உணர்த்தி எங்கள் இருவர் இனத்திற்குள்ளுமே இரு கணங்களின் இருவடிவு நிலைகளுக்குள்ளேவே இத்தனை மாற்று நிலைகள்
அதாவது அவர்களுடைய பொறுமை நிலை வேறு, எங்கள் பொறுமை நிலை வேறு என்ற நிலை இருக்க, மற்ற கணங்கள் சிவகணங்கள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றின் நிலை வேறு. அவ்வாறு ஒவ்வொரு கணமும் சீற்றமும் கொள்ளும், பேரானந்தம் பேரன்பும் கொள்ளும் சிவகணங்கள் எல்லாம் நீங்கள் உண்மை நிலையில் அன்பு இருந்தால், நீங்கள் சித்தனிடம் உள்ள முருகி உண்மையாக உண்மை அன்பு கொண்டு, யாம் தான் ஏதோ ஒரு பிறவியில் செய்த தவறிற்காக இன்று தவறி இவ்வினைகளில் சூழ்ந்திருக்கின்றோம் என்று மனமுருகி நின்றால், சிவகணங்கள் சித்தனை சூழ்ந்திருக்கின்ற சிவகணங்கள் நீங்கள் எந்நிலைக்காக வேண்டி நிற்கின்றீர்களோ அந்நிலையை உங்களுக்கு கொடுப்பதற்கு எத்தனை தடைநிலைகள் இருக்கின்றன என்று பார்த்து, அத்தனை தடைநிலைகளில் நீங்கள் கொள்கின்ற அன்பின் வலிமையை பொறுத்து அத்தனை தடைநிலைகளையும் அந்நொடியே உடைத்து உங்கள் வினையின் காட்டத்தை குறைத்துவிடும் என்ற அளவிற்கு வரம் கொடுக்கின்ற சிவகணங்களும் இருக்கின்றன என்ற நிலைதனை மட்டும் உரைக்கின்றோம். மாற்று நிலைகளை உரைக்க நாங்கள் வரவில்லை என்று அதனை உரைத்து, உண்மை நிலைகளாக உயர்நிலைகளாக அன்பு சித்தன் மீது கொண்டிருந்தால் அனைத்தும் பெருநிலையாக சிவசபையிலிருந்து சிவமகா வாழை சித்தனினால் கொடுக்கப்படும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து அப்சரஸ் தேவதைகள் வாழ்த்துகின்றோம். கந்தனின் அருள் வடிவு நிலையாக சிவவடிவு நிலையாக வந்த சிவமகா வாழை சித்தனே, சரவண பவாய சண்முக பவாய கந்த பவாய ஆறுமுகனாய் அகத்திய சீடனை பெற்ற குருவாய் குமரனாய் யாம் கந்தன் அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த பேரானந்தம் கொண்டு பெருமகா இறை ஆனந்தம் கொண்டு இறை சித்தனே உம்மை வாழ்த்த யாம் கந்தன் வந்தமர்ந்தோம். இறை சித்தனாய் இறைமகா பெரும் சித்தனாய் வந்தமர்ந்தவனே, எம்முடைய வேல் பகிர்வதனை காண வந்தமர்ந்திருக்கின்றனர் பல்வேறு கணங்கள். ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிலைதனில் உயர்ந்திருக்கின்றது. அவ்வுயர்ந்த கணங்கள் யாவையும் திருநிலையாய் சிவசபையிலும் சிவசபையின் அருள்வடிவாய் இருக்கின்ற இல்சபை கிளை சபைகளிலும் தவமிருக்க இடம் கேட்டு நிற்கின்றன. அவ்வாறு இருப்பதற்கு அனுமதியும் சூட்சமமாக சித்தன் வழங்கி இருக்க, சூட்சம நூலிலிருந்து இன்று அருமுகன் அகமகிழ்வோடு உரைக்கின்ற நிலை இது சூட்சமத்தில் உரைக்கின்ற நிலையும் கூட என்று யாம் உணர்த்தி, சிவசபையில் வந்திருக்கின்ற கணங்கள் யாவையும் பொறுமை காத்து பெருநிலை கொண்ட நிலையாக நிகழ்கின்ற வேல் பகிர்வுக்கு வருகின்ற மாந்தர்கள் எவ்வித மாற்று வேற்று நிலைகள் கொண்ட பொழுதும் பொறுமை காத்து வந்திருப்பது கந்தனின் வேல் பகிர்வு நிலைக்கு என்ற நிலைதனை உள்ளுக்குள் ஏற்று நின்று அனைவரும் உயர்நிலைதனை பெற்று நின்று சிவமகா வாழை சித்தனின் சிவஜோதிக்குள் தங்களை இணைத்து நின்று வலம் வர வேண்டும். வருகின்ற மாந்தர்களை கண்டு எக்கணமும் முடிந்த மட்டும் சீற்றம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது இவ்கந்தனின் அருள் அன்பு கட்டளை என்று யாம் உரைத்து நின்று, அந்நிலைதனை ஒவ்வொரு கணங்களும் ஏற்று நின்று உயர்நிலை கொண்ட திருநிலை கண்ட எம்வேல் பகிர்வில் யாவரும் கலந்து கொண்டு ஆங்காங்கு சித்தனோடு இணைந்து சித்தனுடைய நோக்கத்திற்காக யுகமாற்ற நிலைக்காக தம்முடைய நிலைதனை தாரை வாத்து நிற்பவர்களோடு இணைந்து வலம் வர வேண்டுமென்ற அன்பு நிலை கட்டளையாகவும் இதனை பிறப்பித்து யாவரும் பொறுமை காத்து நிற்க, பெருநிலைகளோடு பெறுகின்றவாறு வருகின்றவர்களுக்கு பெருநிலை நிலையாக உங்கள் புண்ணிய நிலைகளையும் கொடுத்து காத்து நிற்க என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க ஏடில் கந்தனை அழைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் சிவஸ்வரூப நாயகனாய் வந்தமர்ந்தவனே, உம்வடிவில் யாம் அமர்ந்திருக்கின்றோம், எம்வடிவில் நீர் அமர்ந்திருக்கின்றாய். அருமுகனின் அருள்வேலினை செங்கோலாக கொண்டவனே, செங்கோல் ஏந்தி இத்திருச்செந்திலகத்தை ஆள்கின்ற சித்தனே வாழ்த்துகின்றோம். இயல்பு நிலையில் அருமுகனையும் சிவனையும் அகத்தியனையும் ஒரு நிலையாய் கொண்டவனே, உம்முடைய திருவடிதனை சூட்சமமாக பணிந்து நின்று எவரெல்லாம் வணங்கி நிற்கின்றார்களோ அவர்கள் யாவரும் இங்கு சூட்சமத்தில் இருக்கின்ற அனைத்து கணங்களின் புண்ணிய நிலைகளை மட்டுமே பெற்று செல்வார்கள். இவர்கள் வழங்கு நினைத்தால் பெருநிலைகள் அவர்களுக்கு கிடைக்கும். அவையாவும் எளிமையாக உம்மை ஏற்று நிற்கின்ற பொழுது
அவர்கள் உரைத்தது போல் உண்மை அன்பு நிலைதனில் இருக்கின்ற நிலையதுபோல் என்று யாம் உரைத்து அந்நிலைதனை சீடர்கள் சீடர்கள் உணர்ந்து நிற்கின்ற பொழுது அவர்கள் எம் சீடர்களாக மாறி நிற்பார்கள். இக்கணங்களின் அருள் அன்பு நிலைதனை பெற்றவர்களாக அவர்கள் வலம் வந்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இச்சமயம் உரைத்த கணங்கள் யாவையும் பெரும் வரநிலைகளை கொடுத்து சென்றிருக்கின்றன. அந்நிலைகளையெல்லாம் இக்கலியுக மாந்தர்கள் பெறுவதற்கு தன்னிலைதனை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு தம்மை தாழ்த்தி சித்தனை ஏற்றால் மட்டும் போதும் என்ற நிலை இருக்க அந்நிலைதனை மட்டும் சீடர்கள் செய்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட வரங்களை பெற்றவர்களாக வலம் வந்து நிற்கலாம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே உம்மை கந்தன் வாழ்த்துகின்றோம். அருள்நிலையாக தவநிலையாக சிவநிலையாக அனைத்து நிலையும் ஒரு நிலையாக கொடுக்க ஒரு நூலின் வடிவாய் வந்தமர்ந்தவனே, அந்நூலின் திருவடிவு நிலையாய் நிற்பவனே, இவ்வேல் பகிர்விற்குள் பெருமகா இறை நூலின் அருள்வடிவு நிலைதனை அனைத்து நூல்களும் அவற்றின் மறுபரிமாண நிலைக்கு உயர்த்தி நிற்பதை கண்டிருக்கின்றோம், உள்ளூர உணர்ந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். கந்தனுக்கு செய்கின்ற அருள் பணி நிலைகள் அவை யாவற்றையும் இல்லத்திலிருந்து உம்மை நாடிய சீடர்கள் செய்தாலும் கூட அகத்திய நாமத்தையும் வாழை சித்த நாமத்தையும் பின்பு எந்நாமத்தையும் உரைத்து செய்கின்ற பொழுது உண்மையாகவே கந்தனுக்கு செய்கின்ற அருள்நிலை கைங்கரியமாக அதனை எங்கு அமர்ந்த பொழுதும் யாம் ஏற்றுக்கொள்வோம். அது எங்கு எச்சமயத்தில் எக்கோயில் வளாகங்களில் செய்த பொழுதும் அகத்திய நாமத்தையும் வாழைச்சித்த நாமத்தையும் எந்நாமத்தையும் நீங்கள் உரைத்து செய்தால் அது எமக்கே செய்ததாக யாம் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலைதனை இன்று இவ்வேல் பகிர்வு காலங்களுக்குள் மட்டும் இந்நிலை என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். இவ்வாறு கந்தன் வந்தமர்ந்து பொறுமை நிலை கொண்டு பெரும் நிலையாக யாவருக்கும் உயர் உன்னத புண்ணிய நிலைகளுக்காக மிக எளிய நிலையாக எடுத்துரைக்கின்ற அருள்நிலை நிகழ்வை மிக எளிமையாக இறை நூலிலிருந்து பெரும் சித்தாக நிகழ்த்துகின்ற சித்தின் வடிவு கொண்ட சிவமே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனின் அருள் வடிவு நிலையில் அமர்ந்தவனே, உம் வடிவு நிலை அந்நிலை மானிட வடிவாக இருந்த பொழுதும் சூட்சமத்தில் பெருவொளி நிலை, அப்பெருவொளி நிலையினால்தான் அவர்கள் உரைத்தது போல் முன்பு உரைத்த கணங்கள் உரைத்தது போல் பெருநிலை கொண்ட நிலையாக சிவசபை அது மாறி நிற்கும். அதுபோல் உம்மை எவரெல்லாம் உள்ளுக்குள் அகமகிழ்வோடு ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் இகலோக நிலையும் பெருநிலையாக மாறி நிற்கும். அதற்கு அவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற அன்பென்ற நிலைதனை உயர்நிலையாக கொண்டு நிற்கின்ற பொழுது வருகின்ற நிலை என்பதை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். யாம் கந்தன் பெருமகா இறை நிகழ்வுகளை நிகழ்த்தவிருக்கின்ற சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம், அன்போடு வாழ்த்துகின்றோம், சிவசபையின் பெருநிலையாக வாழ்த்துகின்றோம். அந்நிலைதனை உணர்ந்து நின்று இறைநிலையாய் யாவரும் பெற்று நின்று கந்தன் தான் உரைத்து கொண்டிருக்கின்றோம். சித்தா சீடனே பொறுத்து நிற்க என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே உம் சீடனுக்கு ஒவ்வொரு முறையும் யாம் உரைத்து கொண்டிருக்கின்றோம். இடைமறிப்பு நிலை வேண்டாம் என்று ஒவ்வொரு முறையும் முருகன் உரைக்கின்ற பொழுது மட்டும் இடைமறிப்பு நிலைதனை செய்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைதனை யாம் சூட்சமத்தில் பெரும் அன்பு நிலை கொண்டவனாய் நின்று அதனை உணர்த்தியும் இனி அவ்வாறு இடர்நிலைகள் வராது நிற்க வேண்டும் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு யாம் கந்தன் அதனை அறிவித்து பல்வேறு தேவ சித்த கணங்கள் இணைந்து உரைத்த பெருநிலை உரையை பொறுமை நிலை கொண்டு இவ்வுரைகளையெல்லாம் எவர்கள் கேட்டு நின்றார்களோ அவர்கள் யாவரும் பெருநிலை கொண்டவர்களாக பெரும் வரம் கொண்டவர்களாக வரம் பெற்றவர்களாக வந்து மாறி நின்று அவர்கள் வினைகளையெல்லாம் வேறிருக்கின்ற எம் சத்துரு சம்ஹார வேலினை உள்ளுக்குள் ஏற்று நின்றவர்களாக இறை வடிவன் அருள்வலிவு நிலை கொண்டவர்களாக வலம் வந்துவிருப்பார்கள். உம்மை வளமாக உள்ளுக்குள் வைத்திருக்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து யாம் கந்தன் வாழ்த்தி நின்று
பேரானந்தம் கொண்டு அமர்கின்றோம். இந்நிலைகள் வருகின்ற உயர்நிலை வார்த்தைகளை எல்லாம் சீடர்களுக்கு எடுத்துரைத்து உம்முடைய திருநாவிலிருந்து நடக்கவிருக்கின்ற அற்புத நிலைகளை உமக்குள் இருக்கின்ற பெருநூலிலிருந்து யாம் நீர் ஆசி உரைத்தால் உரைப்போம் என்ற இதனை உமக்கும் உரைத்து நின்று அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தி நின்று அமர்கின்றோம் யாம் முருகன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சுடை திருவடிகள்.